இன்றைக்கி சரோஜா சமையலில் ரவை பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு டம்ளர் நிறையா ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் பக்கத்தில் சின்ன டம்ளரில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் நிறையா சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் ஈஸ்ட் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஏலக்காயும் சீனியையும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கு. இதை இனிமேல் நம்ம மையா அடிச்சிடணும். சீனியையும் ஏலக்காயையும் நல்லா மையா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம இதில் ரவை எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் ரவை, ஒரு சின்ன டம்ளரில் எடுத்து வச்சுருந்த மைதா மாவு, அதுக்கப்புறம் சீனி, வாழைப்பழத்தை பிசைஞ்சு போட்டுட்டேன் உள்ள. பிறகு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் பொடி, அப்புறம் பால் ஊற்றிருக்கிறேன். இனிமேல் நம்ம இதை மாவை நல்லா பிசையணும். இட்லி மாவு பதத்துக்கு பிசையணும். பால் நம்ம ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் பால் அதில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேணுங்கிற நேரம் ஊற்றி பிசைஞ்சிக்கிடலாம். சீனியும் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீனியை நம்ம இனிப்புக்கு தக்க போட்டு நம்ம சீனியை நம்ம பிசையணும். மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இட்லி பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இனிமேல் இதை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து செய்யணும். எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த ரவை பணியாரத்தை நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பணியாரத்தை ஊற்றியாச்சு. இன்னும் அது ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம மாற்றி போடணும். இப்போ பாருங்கள், மாற்றி போட்டோடனே நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ திரும்ப வெந்ததை எடுத்துகிட்டு இப்போ திரும்ப ஊற்றிருக்கு. இனிமேல் இது ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம அடுத்தது மாற்றி போடணும். மாற்றி போட்டுட்டு மாற்றி போட்டு அது வெந்த உடனே எடுத்துடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான ரவை பணியாரம் ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.